வெளிநாட்டில் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வந்து 2 வழியில் பணம் அனுப்பலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மூலியமாக அனுப்புறது, இன்னொன்று வந்து உண்டியல். அந்த பேங்க் மூலியமாக அனுப்புறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த உண்டியலுங்கிறதுல அனுப்பும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம அனுப்புகிற பணத்துக்கு வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு கொடுக்க வேண்டியது கிடையாது. நம்ம அனுப்புகிற அமௌண்ட் இன்றைக்கி என்ன வேல்யூ, இன்றைக்கி 273 ரூபா போகுது அப்படின்னா, ஸோ அதோட எக்ஸ்ட்ராவே அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க போடுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் மணி கிடையாது, எல்லாமே வந்து பிளாக் மணி தான். இப்போ ரீசெண்டாக உண்டியல் அனுப்பின நிறைய பேருடைய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சில என்கொயரிஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இல்லீகலாக அனுப்பக்கூடிய இந்த மாதிரி உண்டியல் அனுப்புறது மூலயமா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட என்கொயரிஸ் வரும். நம்மளுடைய அக்கௌண்ட்டையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்க பணத்தையும் வந்து நம்ம எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் சில பல வருடங்கள் ஆகலாம் அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரீஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்மளுங்க வந்து ஏகப்பட்ட